ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம ஏகே ஹோம் கிச்சன் விளாக்ஸில் புளியோதரை ஸ்டைல் அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். புளியோதரை ஸ்டைல் அவல் உப்புமாக்கு இப்போ ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன சேர்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு வெந்தயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி இதையும் வறுத்துக்கலாம். இது பொன்னிறமாக வறுத்தாச்சு. ஆறுனதும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, உப்பு கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அவலை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட புளியோதரை ஸ்டைல் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கைஸ், நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். See you. Ta-ta.